ஏன்னா அவனுடைய காரணம் என்ன, ஏதாவது ஒரு மோசமா வரத்தை தந்துட்டு நம்ம அழிச்சிடக்கூடாது என்கிற விஷயத்துல ரொம்ப ஒரு புத்திசாலியா நினைச்சு அப்படி அவன் வரத்தை அவன் கேட்கறான். அடுத்தது இவன் கேட்டவொடனே சிவபெருமான் என்ன பண்றான்னா அந்த சூரபற்பனை மீண்டும் அவனுக்கு உருப்படைச்சு கொடுக்குறாரு. அப்ப 2 பேருக்கும் சேர்த்து இனி உங்களுக்கு என்ன வரங்கள் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன பண்ணா, ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கறான். அப்ப உன்னாலும், அதான் சிவனாகிய உன்னாலும் 5 முகம் உள்ளவர்களாலும் எனக்கு அழிவு வரக்கூடாது. ஏன் 5 முகம்னு கேட்டா, சிவனுக்கு 5 முகம் இருப்பதாக முன்னுடைய ஆகமங்கள் சொல்றது. அப்ப அவனுக்கு தெரிஞ்ச அவனுடைய அறிவில இருந்து இந்த 5 முகம் தான், அதுக்கு மேல யாரும் கிடையாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால 5 முகம் கொண்டவர்களால அழிவு வரக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடியது, இலகு மன்னர், அதாவது இந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள், இந்த பூமியிலே உண்டு பண்ணி வைத்த ஆயுதங்கள், மேலும் இந்திரன், தேவலோகத்தை ஆளக்கூடிய இந்திரன், இவர்களால் யாராலும் எனக்கு என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு அழிவு வரக்கூடாது. அது மட்டுமல்லாமல் நீங்க இருக்கக்கூடிய கைலேங்கிரியை எங்கிட்ட கொடுத்துடணும், அதை நாங்க ஆண்டு கொள்வோம். அது மாதிரி மேலோகத்து தேவர்கள், அந்த தெய்வலோக பெண்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்யணும், பணிவிடை செய்யணும், தொண்டு செய்யணும் அப்படிங்கிற வரத்தை அவன் கேட்கறான். அதை சிவபெருமான் என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. அவர்களும் அந்த வரத்தை வாங்கி பூமியில வந்து என்ன பண்றாங்கன்னா, மேலோகத்து தேவர்களை எல்லாம் வேலை வாங்குறாங்க. அப்படி அவர்கள் ஒரு அதர்மமான முறையிலே இந்த உலகத்தை அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 சூரர்களும் அந்த எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்துறாங்க. மேலோகத்தார்களை எல்லாம் கஷ்டப்படுத்தி அவங்கள ஊழியங்கள் செய்ய சொல்லும் போது அவங்களெல்லாம் மிகவும் மன வருத்தப்பட்டு அந்த தேவர்கள், அந்த தெய்வலோக பெண்கள் எல்லோரும் வந்து யார்கிட்ட முறையிடுறாங்கன்னா, நாராயணரிடம் வந்து முறையிடுறார்கள். இப்படி எங்களுடைய இந்த கஷ்டத்தை தீர்த்து நீங்க தான் எங்களை ரட்சித்து ஆண்டு கொள்ளணும் என்று நாராயணரை வேண்டும் போது நாராயணர் சிவபெருமான்கிட்ட போய் சொல்லுகிறார். அப்போது இந்த தேவர்களுடைய வேண்டுகோளை இணங்கி இந்த தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூரர்களை அழிப்பதற்காக அன்னை பார்வதி தேவியானவள் சரவண பொய்கையிலே சாம்புவனாகிய சிவபெருமானை நினைத்து ஒரு தவத்தை செய்கிறார். அதாவது, எனக்கு இந்த தோச பொல்லாதவனாகி இந்த சூரனை அழிப்பதற்காக எனக்கு ஒரு ஆண்மகவு வேண்டும் அப்படி என்று அம்மை தவம் செய்கிறாள். அப்படி